அல்லாஹ் ஒருவன்தான் இந்த முழு பிரபஞ்சமாக எல்லா படைப்புகளாக வெளியாகி இருக்கிறான், மலர்ந்திருக்கிறான். ஒரு செடியில் பூ மலர்வதைப் போல அல்லாஹ்தாலா படைப்புகளாக மலர்ந்திருக்கிறான். அவன் மட்டும்தான் உண்மையில் இருக்கிறான். 1000 லட்சம் கோடி இந்த படைப்புகள் எல்லாம் வெறும் ரூபங்கள் தான். இந்த ரூபங்களில் அத்தனை ரூபங்களிலும் அவன் ஒருவனே வெளியாகி தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் தன்னை காட்டுவதற்காகத்தான் அத்தனையும் படைத்தான். அனைத்தையும் மனிதன் என்ன நினைக்கிறான்? ஒருத்தனும் தன்னை காட்டணும்னு நினைக்கிறான். தன்னுடைய திறமை, தன்னுடைய என்னுடையது என்னுடையது என்னுடையது. அல்லாஹ்தாலா அவனுடையதை காட்டுவதற்குத்தான் முழு பிரபஞ்சத்தை படைத்து இயக்கிக் கொண்டிருக்கிறான். எல்லாமாக அவன்தான் இருக்கிறான் என்பதுதான் தரீகத்துடைய அடிப்படை. இதை விளங்காதவர்கள் தரீகத்தை விட்டு வெளியேறுப்பவர். இந்த சிந்தனை, இந்த விளக்கம் யாரிடத்திலே இல்லையோ இல்லை இதை விளங்கி மறந்துட்டாங்களோ அவங்க தரீகத்திலே இல்லை. அவங்களுக்கும் தரீகத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சும்மா தர்காவுக்கு போகிறது, அப்படியே ஷேகுமார்களை நாங்கள் பிடிச்சிட்டோம், அவ்வளோ பெரிய ஷேகு, இவ்வளோ பெரிய ஷேக், இவ்வளோ பெரிய ஷேகாக இருந்துட்டோம், இவ்வளோ பெரிய அவ்வளோ கூட்டம், இவ்வளோ கூட்டம். எதை கொண்டும் தரீகத்து இல்லை. தரீகத் அல்லாவை தௌஹீத், அவன் ஒருவன் மட்டும்தான் அண்ட சராசரங்களிலும் அவன் ஒருவன் மட்டும்தான் என்று விளங்குவதிலிருந்து தான் தரீகத்தை ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி தரீகத்தே கிடையாது. இதில் சில பேர் இதை விளங்கினவுடனே தரீகத்தே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. குந்து கன்சன் மஹ்ஃபியன், மறைந்த பொக்கிஷமாக நான் இருந்தேன். நான் மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன். அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன். எனவேதான் படைப்புகளை நான் படைத்தேன். அல்லாஹ் தஆலா அவன்தான் படைப்புகளாக வெளியாகி இங்கே மலர்ந்து காட்சியளித்து கொண்டிருக்கிறான். இப்போ எல்லா படைப்புகளிலும் அவன்தான்னா எல்லா படைப்பும் ஒன்னா? இல்லை. படைப்புகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கு. எல்லா படைப்புகளிலும் சிறந்த படைப்பு ஏன்? மனிதன் அவனுடைய பிரதிநிதி, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. இப்போ எல்லா படைப்புகள்லையும் அவன் தான் இருக்கிறான்னா எல்லாமே ஒன்றுனா, மற்ற படைப்புக்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் இந்த படைப்பு சிறப்பானது? ஏன் சிறப்பானது? வேற எந்த படைப்புக்கும் அவனை அறியக்கூடிய தன்மை இல்லை.
எந்த படைப்பும் அல்லாஹ்வை என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்றதை எந்த படைப்புக்கும் என்ன செய்யாது, தெரியாது. இப்ப அல்லாஹ்வை அறியக்கூடிய தகுதி, அந்த ஆற்றல் யாருக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? மனிதனுக்கு. அது மட்டும் இல்ல, அதை கடந்து அல்லாஹ்வை அடையக்கூடிய தகுதியும் அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் தன்னுடைய பிரதிநிதின்றான். பிரதிநிதிக்கு யாருடைய பிரதிநிதியோ அவருடைய அதே அந்தஸ்து தான், அதே நிலை தான். இப்ப அல்லாஹ் தஆலா மனிதனை அவனுடைய அந்தஸ்துல வச்சிருக்கான். யார் ஏத்துக்கிட்டா ஏத்துக்கட்டும், ஏத்துக்காதவங்க போய் எங்கன்னா போய் சேரட்டும். நமக்கு அது தேவையில்லை. அல்லாஹ் சொல்லிட்டான் நமக்கு. நமக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தை நமக்கு இருக்கு. இப்ப அல்லாஹ்வை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அல்லாஹ்வை அடைந்து கொள்ளவும் மனிதனால் முடியும். அல்லாஹ் தன்னுடைய ரூபமாக மனிதனை படைத்திருக்கிறான். இப்ப எல்லாமாக அல்லாஹ் இருக்கிறான். அது எல்லா படைப்புகளுக்கும் இருக்குது. மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? மனிதன் அல்லாஹ்வை அறிய முடியும், அல்லாஹ்வை அடைய முடியும், அல்லாஹ்வை அடைந்து அல்லாஹ்வையே பேச வைக்க முடியும். மனிதன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வையே தன்னில் இறக்கி அல்லாஹ்வையே பேச வைக்கும். அல்லாஹ் இறங்குறது இல்லை, நம்ம விளங்குறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தையை தவிர. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜுடைய நேரத்தில் முதல் வானத்திற்கு இறங்குகிறான். இறங்குறான்னு சொன்னா அல்லாஹ் இறங்கிட்டான்னு அர்த்தமா? ஏற்கனவே இருக்கிறானே. அதுவே அதே போல ஒரு வார்த்தை தான் நாம சொல்றது. வார்த்தைகளை பிடிச்சுக்கிட்டு சண்டைக்கு வர்றவங்க வந்துக்கிட்டோம், பிரச்சனை பண்றவங்க பண்ணிக்கிட்டோம். நாம இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. விளங்குபவர்கள் விளங்கிக் கொள்வார். அல்லாஹ் தஆலா யாருக்காக பேசுகிறானோ பேசுவான், யார் விளங்குவாங்களோ விளங்கிப்பான். விளங்காதவர்கள், மூடர்கள், அவங்களுக்கு ஒன்றும் விளக்கி தர முடியாது. நமக்கு அந்த வேலையும் இல்லை. அவங்க விளங்க மாட்டாங்களேன்றதுக்காக விளங்குபவர்களுக்கும் விளக்கி தரக்கூடாது, அது நம்ம சொல்ல முடியாது. விளங்குபவர்கள் விளங்கிக்கட்டும், புரியாதவங்க புரியாம இருக்கட்டும், சண்டை போடுறவங்க சண்டை போடட்டும். இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்கன்றதுக்காக ஹக்கை மறைக்க முடியாது. எடுக்கிறவங்க எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா யாரை கொண்டு வெளியாக்குறான் வெளியாக்கிட்டே இருப்பான். விளங்குறவங்க விளங்கி எடுத்து முன்னேறி போய்கிட்டே இருப்பான். அல்லாஹ் இப்ப அல்லாஹ் தஆலா அவன்தான் இருக்கிறான். வஹதத்துல் வஜூத். இது விளங்குனவங்களே நிறைய பேர் எல்லாமே முடிஞ்சிருச்சுடா, எவ்வளோ பெரிய விஷயம், இந்த விஷயம் நமக்கு விளங்கிருச்சு, இதுதான் தீன், இது தீனு தான், இதுக்குள்ள ஆதாரங்கள். இதை சொன்ன உடனே நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அந்த எதிர்ப்புக்கு பதில் நாங்க சொல்றது ஹக்கு தான், இதிலேயே வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க. இதுலயே தரீகத்துனா வஹதத்துல் வஜூத், அல்லாஹ் தான் எல்லாம். அதே போல தப்பா சில பேர் லா இலாஹ இல்லல்லாஹ்னா நேரடியா அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர எந்த படைப்பும் இல்லை, அதுதான் அதுக்கு அர்த்தம். அதுவும் தவறு. அப்படி அதுல அர்த்தம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லை என்பது அது உண்மைதான். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நேரடியாக அந்த அர்த்தம் அது இல்லை. அந்த அர்த்தம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது குர்ஆன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு வெளிரங்கம் ஒண்ணு இருக்குது. இப்ப முதல்ல வெளிரங்கத்தை சொல்லணும். அதற்கு பிறகு அந்தரங்கம் ஒன்று இருக்குது. அந்த அந்தரங்கத்துக்கு ஒரு அந்தரங்கம் இருக்கு. அதுக்கு ஒரு அந்தரங்கம். இப்படி 7 அந்தரங்கங்கள் இருக்கிறது. அது மாதிரி அந்த அந்தரங்கத்துல வரும் அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லை. லா மௌஜூத இல்லல்லாஹ். அல்லாஹ் மட்டுமே மௌஜூத், வேற எதுவும் மௌஜூத் இல்லை என்பது அந்த ஒரு அந்தரங்கத்துல வருமே தவிர வெளிரங்கத்திலேயே நேரடியா அதுக்கு அர்த்தம் அப்படித்தான் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தவறான கருத்து தான். சில பேர் என்ன சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லாஹ்வை தவிர எதுவுமே இல்லை, அல்லாஹ் தான் இருக்கிறான்றதான் அது. லா இலாஹனா படைப்பு இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ் தான் இருக்கிறான். இது இது என்னது இது? இது இது தவறான அர்த்தம். லா இலாஹனா இறைவனே இல்லை, இல்லல்லாஹ் இந்த இறைவனை தவிர, அந்த ஏக இறைவனை தவிர, ஒரு இறைவனை தவிர வேறு இறைவனே இல்லை. அதற்கு உள்ள போகும் பொழுது அதனுடைய அப்ப அல்லாஹ் யார், அவனிடத்துல என்ன இருக்குது, எத்தனை இஅ்திபாராத்துகள் இருக்கிறது, அதுல பார்க்கும்போது தாத், சிஃபாத், அஃஆல், ஆசார், இதுல உள்ள போகும் பொழுது கடைசியில வரும் லா மௌஜூத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த மௌஜூதும் இல்லை. அதை எடுத்தோடனே மேல கொண்டு வந்து இதுதான் அதுக்கு அர்த்தம், நேரடி அர்த்தம், வேற எந்த அர்த்தமுமே இல்லை அப்படின்னு சொல்றதும் என்னதான் தவறுதான். இன்னைக்கு தரீகத்துன்ற பேர்ல நிறைய பேர் என்னென்னமோ எதுவுமே படிப்படியாக போகணும். அப்படி எகிரி குதிச்சு போறது இல்லை. எல்லாமே தேவை. லாஹிரும் தேவை, பாத்தினும் தேவை. உடலும் தேவை, உயிரும் தேவை. உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும், உயிரும் சிறப்பா இருக்கணும். அப்படி எல்லாம் ஒண்ணு வந்த உடனே இன்னொன்னு விட்டுறது இல்லை. இதுவும் நம்ம பிடிச்சுக்கிட்டு அதுக்கு போகணும், அது ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டு மூணாவதுக்கு போகணும், மூணையும் பிடிச்சுக்கிட்டு நாலாவது போகணும். அப்பதான் முழுமை அடையுமே தவிர ரெண்டாவது வந்தவொன்னே ஒன்னாவது விட்டுறது. ஒன்னாவதுல படிச்சதெல்லாம் மறந்துட்டு ரெண்டாவதுக்கு போக முடியுமா? ஒன்னாவது படிச்சதெல்லாம் மறந்துடு, அப்புறம் ரெண்டாவதுக்கு இருக்கும். ரெண்டாவது படிச்சது எல்லாம் மறந்துட்டு மூணாவதுக்கு இருக்கும். அப்படியா? ஒன்னாவதுக்கு உள்ள படிச்சதை எடுத்துக்கிட்டு ரெண்டாவதுக்கு போகும், ரெண்டாவதுல படிச்சதை எடுத்துக்கிட்டு மூணாவதுக்கு போகும், ஸ்கூலில் படிச்சதை எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போகும். எல்லாத்தையும் விட்டு டைரக்டா அது என்ன கிடையாது. இப்படி இஷ்டத்துக்கு பேச முடியாது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அதனுடைய லாஹிரும் பாத்தினும், பாத்தினுடைய பாத்தினும், பாத்தினுடைய பாத்தினுடைய பாத்தினும், இதையெல்லாம் படிப்படியாக சென்று நம்ம விளங்க வேண்டியது. அப்ப அல்லாஹ் தான் அனைத்துமாக, ஒரே உஜூதாக அவனே இருக்கிறான். இதோட முடியல விளங்க. ஒரே உஜூதாக இருக்கிறது, அதோட முடியல. அதனுடைய அடுத்த கட்டம் அவன்தான் இருக்கிறான் என்று சொன்னால் மற்ற படைப்புகள் இது விளங்கவே விளங்காது. விளக்கமே எந்த படைப்புக்கும் வராது. மனிதன் மட்டும்தான் விளங்குறான். விளங்குனதோட முடியல, அந்த அல்லாவை செயல்பட வைக்க வேண்டும். இந்த அல்லாவை, அது என்னது, அதுக்கு அடுத்த கட்டம் செயல்பட வைக்கணும். அல்லாவை செயல்பட வைக்க வேண்டுமானால் அஃஆலுடைய பாடம் படிக்கணும். அதனாலதான் ரெண்டாவது அஃஆல், அவன்தான் செயல்படக்கூடியவன். லா ஃபாஇல இல்லல்லாஹ், அவனை தவிர செயல்படுபவன் வேறு யாரும் இல்லை. லா ஃபாஇல இல்லல்லாஹ். ஏன்? அவனிடத்தில் மட்டும்தான் குவத், சக்தி இருக்கிறது. அல்லாட்ட மட்டும்தான் என்ன இருக்குது, என்னிடத்துல என்ன இல்லை,
யாரிடத்திலும் எதுவும் இல்லை, என்னிடத்துல எதுவும் இல்லை. எல்லா செயலையும் அல்லாஹ் தான் செய்கிறான். மலையை பொழிய வைக்கிறான், சூரியன் ஒதுக்கி வைக்கிறான். அதெல்லாம் பார்க்கறதுனால நமக்கு ஒன்றும் ஆக போறதில்ல. அதுலெல்லாம் அல்லாஹ் தான் செய்கிறான்றதுனால நமக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்ல. என்னுடைய செயலில் அவன்தான் செயல்படுகிறான்னு பார்த்தா தான் அல்லாஹ்வுடைய செயல் நமக்கு கிடைக்கும். என்னுடைய செயல் அது என்னுடையதல்ல. என்னுடைய செயல் என்ன கிடையாது, என்னுடையது. இது யாருடையது? எனக்கு குவத் இல்லை, என்னிடத்துல என்ன கிடையாது, சக்தி. செயல்பட வேண்டுமானால் என்ன வேணும், சக்தி வேண்டும். அந்த சக்தி என்னிடத்திலே இல்லை. இப்ப அதை நம்ம எப்படி விளங்குறோம்? ஹரக்கத். ஒவ்வொரு செயலும் அசைவு தான். ஒவ்வொரு செயலும் அசைவு. இப்ப அசைவு ஒன்று, ஒரு அசைவு. ஆனால் நிஸ்பத் தொடர்பு ரெண்டு. ஒரு அசைவு தான். இப்போ கையை நம்ம அசைக்கிறோம், தலையை அசைக்கிறோம், தலை அசையுது. ஒரு அசைவு தான், ரெண்டு அசைவு இல்லை. ஆனால் ரெண்டு தொடர்பு இருக்கு. ஒன்று அல்லாஹ்வுடைய தொடர்பு, இன்னொன்று படைப்புடைய தொடர்பு. அல்லாஹ்வுக்கும் தொடர்பு இருக்குது, படைப்புக்கும் தொடர்பு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் படைப்புக்கும் தொடர்பு. அப்படின்னா கொஞ்சம் நல்லா நமக்கு புரியுற மாதிரி சொன்னா, படைப்பும் அசைகிறது, அதில் தப்பு இல்லை. அதில் யாரும் தப்பு சொல்ல போறது இல்லை. அல்லாஹ்வும் அசைகிறான். இது விளங்காட்டி விளங்குறவங்கள்ட்ட இருந்து படிங்க. அல்லாஹ்வும் அசைகிறான். ஆனா மனுஷன் அசைகிற மாதிரி இல்லை. ஆனால் அல்லாஹ்வும் அசைகிறான். ஹரக்கத் ஏக், நிஸ்பத் தோ. அப்ப நான் தனியாக அசையவில்லை, என்னோடு யாரும் சேர்ந்து அசைகிறான். அல்லாஹ்வும் அசைகிறான். அப்ப அல்லாஹ் இறங்குறான், அவன் ஏன் அசைய முடியாதா? அல்லாஹ் இறங்க முடியும். அல்லாஹ் இறங்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அப்ப இறங்க முடியும்னா ஏன் அசைய முடியாது? இப்ப இறங்குவது எப்படியோ அது போல அல்லாஹ் அசைகிறான். இப்ப அல்லாஹ் தான் இருக்கிறான், அப்ப அவன் அசைய மாட்டானா? நாம விளங்குறோம். நம்முடைய ஒவ்வொரு அசைவும் அது என்னுடைய அசைவு இல்லை. யாருடைய அசைவு? அல்லாஹ்வுடைய அசைவு. அப்ப நம்முடைய அசைவுகள் பலம் மிக்கதாக ஆயிரும். நம்ம அப்படி அசைஞ்சோம், நம்ம என்ன ஆயிருவோம்? பலம் மிக்கவர்களாக. நம்முடைய அசைவு யாராலையும் அசைக்க முடியாத சக்தி மிக்க அசைவாக ஆயிரும். அதுதான் அவுலியாக்கள், நபிமார்கள் கராமத்து காட்டினது இங்கேதான். அவர்களுடைய செயல்கள்ல கராமத்து வந்தது இந்த இடத்துல. அப்ப அல்லாஹ் தஆலா தான் செயல்படுகிறான். ஒவ்வொரு காரியத்தையும் நாம சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றோம். நம்ம கூட சேர்ந்து யாரு சாப்பிட்றா? அல்லாஹ் சாப்பிட்றான். நாம குடித்தால் நம்மோட சேர்ந்து யார் குடிக்கிறா? அல்லாஹ்வும் குடிக்கிறான். அல்லாஹ் சொல்லலையா, நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீ ஏன் உணவு கொடுக்கல? போதும், அவ்வளவுதான். ரொம்ப விளக்கம் தேவையில்லை. அல்லாஹ்வும் சாப்பிடுகிறான், அல்லாஹ்வும் உடுத்துகிறான், அல்லாஹ்வும் நடக்கிறான், அல்லாஹ்வும் படுக்கிறான். எல்லா செயல்களும் என்னோடு சேர்ந்து அல்லாஹ்வும் செய்கிறான். எல்லா செயல்களையும் எதுவெல்லாம் செயலோ எல்லா செயலையும் யாரு செய்யறா? அல்லாஹ் செய்யறான். அதனால அல்லாஹ்வுக்கு ஒன்றும் குறைய போறது இல்லை. அல்லாஹ்வுக்கு என்ன பசியா இருக்குது? பசி இல்லை. ஆனா பசி என்னன்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா?
எனக்கு பசிக்கும் போது நான் எப்படி பசியை உணர்கிறேனோ அதே போல அல்லாவும் பசியை உணர்வானா இல்லையா? அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம பசி அடுத்தவங்களுக்கு தெரியாது. அடுத்தவங்க பசி நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? எப்படி தெரியும்? சும்மா வெளியில இருந்து இப்படி பார்க்குறானா இவ்வளோ பசி? அப்படியே உணர்வான். எப்படி உணர்வான்? நாம எப்படி பசியை உணர்கிறோமோ, நமக்கு வலிக்குது. யாருக்கும் நம்ம காட்ட முடியாது. இந்தா பாருங்க வலிக்குது. காட்ட முடியாது. சொன்னா கூட தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கும் வலிக்கிறது. ஆனா அல்லாஹ்வுக்கு வலிக்கல. நமக்கு விளங்குது. இது விளங்குதா இல்லையா இப்போ? சொன்னா புரியுதா இல்லையா? புரியாதவங்களுக்கு நாம என்ன செய்ய முடியும்? புரியாதவங்களுக்கு நீங்க முதல்ல இருந்து வாங்க. முதல்ல இருந்து படிங்கப்பா. ம். எடுத்த உடனே என்னது? அ பிஹெச்டி பாடம் படிக்கணும், எம்ஏ படிக்கணும்னா முடியாது. முதல்ல எல்கேஜி படி. அப்புறமா அதுக்கு வரலாம். அது சில அப்புறம் யூடியூப்ல ஏன் போடுறீங்க? யூடியூப்ல எம்ஏ படிக்கிறவங்களுக்கு தான் போடுறேன்ப்பா. யூடியூப்ல எல்கேஜி பாடமும் போட்டு விடுறாங்க, எம்ஏ பாடமும் போட்டு விடுறாங்க, பிஹெச்டி பாடம் யார் யாருக்கு எது எது தேவையோ அவங்க அது அது எடுத்துக்கிறாங்க. ம். உனக்கு எது தேவையோ அது படி. நீ எந்த நிலையில இருக்கிறியோ அத படி. நீங்க ஏன் போறீங்கன்னு கேட்கக்கூடாது. நீ எந்த நிலையில இருக்கிறியோ, உனக்கு இந்த நிலை தெரியலன்னா, நீ என்ன செய்யாத வராத இங்க. இப்ப எல்லா செயல்களையும் யாரு செய்றா? நான் கவலைப்பட்டால், அல்லாவும் கவலைப்படுறான். என்ன இப்போ? நான் சிரித்தால், அவனும் சிரிக்கிறான். நான் அழுதால், அவனும் அழுகிறான். நான் பார்த்தால், அவனும் பார்க்கிறான். நான் எந்த செயலையும் தனியாக செய்யவே முடியாது. என்னுடைய எல்லா செயலிலும் அவனுக்கும் பங்கு உண்டு. பாதி அவனுக்கு, பாதி எனக்கு அப்படி இல்ல. முழுசும் அவனுக்கும் இருக்கு, முழுசும் எனக்கும் இருக்கு. அப்ப 2ஆ? இல்ல 1 தான். 2 முழுசு, ஆனா 2 1 தான். 2 மனிதர்களுக்கு பசி எடுத்தா 2 பசின்னு சொல்லலாம். ஆனா ஒரு மனிதருக்கு பசி தான். ஆனா அந்த பசி 2 பேத்துக்கு தெரியுது. ஒண்ணு படைப்புக்கும் தெரியுது, இன்னொன்னு அல்லாஹ்வுக்கும் தெரியுது. அப்ப இது 2 பசியா? 1 பசியா? 1 பசி. ஆனால் நிஸ்பத் 2 பேரு. எனக்கு பசிக்கும்போது அல்லாஹ்வுக்கும் பசிக்குது. ஆனா அல்லாஹ்வுக்கு பசிக்கல. நான் தூங்கும்போது அல்லாஹ்வும் தூங்குறான். ஆனா அல்லாஹ் தூங்கல. அவன் தன்சீகில் தூங்கவில்லை, தஸ்பீகில் தூங்குகிறான். தன்சீகில் அவனுக்கு பசி இல்லை, தஸ்பீகில் அவனுக்கு பசி இருக்குது. அவன் அவனாக இருக்கக்கூடிய தூய்மையான நிலையில் அவனுக்கு என்ன கிடையாது? எதுவும் கிடையாது. அவன் படைப்பாக இருக்கக்கூடிய நிலையில், படைப்போடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் எல்லாம் அவனுக்கும் இருக்கிறது. எனக்கு அரிக்குது. யாருக்கும் அரிக்குது? யாருக்கும் அரிக்குது? நான் சொரியிறேன். யாரு சேர்ந்து சொரியிறா? அல்லாஹ் சேர்ந்து சொரியுது. நான் குளிக்கிறேன். யாரு சேர்ந்து குளிக்கிறா? அல்லாஹ். நான் நோயாளியா இருக்கிறேன். யாரு நோயாளியா இருக்கிறா? யார் நோயாளியா இருக்கிறா? அல்லாஹ்வும் நோயாளியா இருக்கிறான். ம். என்னன்னு சொன்னா, இஸ்திலாஹாத்துகள சொல்றதோட முடிச்சுட்டு போயிடுறாங்க. என்ன? ஆமாங்க. ஹரக்கத்திற்கு நிஸ்பத் அல்லாஹ்விற்கு படைப்பு அவ்வளவுதான். அது என்ன உள்ள இறங்கி அதை யாரும் என்ன செய்றதில்ல? சொல்லி தர்றதில்ல. ஏன் நெறைய பேத்துக்கு இஸ்திலாஹாத்து அத தாண்டி அவங்களுக்கே விளங்கல. அவங்களுக்கு விளங்கல. அதனால அங்கேயே நின்னுக்கிறாங்க. அதனால சும்மா ஒரு பேருக்கு குவத்து, சக்தி அல்லாஹ்வுடையது. நிஸ்பத்து என்னுடையது. எல்லாம் நம்ம செய்யும்போது சக்திய குடுக்குறான் போல. அப்படின்னு. அ
என்னன்னே விளங்கல. இப்ப லா ஃபாஇல இல்லல்லாஹ், செயல்படுபவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ் தான் செயல்படுகிறான். அப்ப இது என்ன? அப்ப ஓ நானும் தலையாட்டுறேன், அல்லாஹ்வும் தலையாட்டுறான். ஆனா அல்லாஹ் தான் தலையாட்டுறான்னு சொன்னா, நான் தலையாட்டலையா? தலையாட்டக்கூடிய சக்தி நமக்கு இல்ல. அதனால நான் தலையாட்டல. சக்தி அவனுக்கு தான் இருக்கிறதுனால அவன் தான் தலையாட்டுறான். ஆனா என் தலை தான் ஆடுது, அதனால நான் தலையாட்டுறேன். நம்முடைய ஒவ்வொரு உணர்விலும் அல்லாஹ்வுக்கு பங்கு இருக்கு. அ நம்முடைய செயல்ல மட்டும் இல்ல, நம்முடைய உணர்வுகளில் நம்ம கோவப்படுறோம். அதோட சரி யாரும் கோவப்படுறா? நான் கோவம். இப்ப இதை விளங்கினால் இப்ப தப்புக்கு தப்பான விஷயத்துக்குலாம் கோவப்படுறாங்களே, அப்ப அல்லாஹ்வும் கோவப்படுறானா? அல்லாஹ்வை விளங்கினால் தப்பான விஷயத்தில் கோபம் வராது. அல்லாஹ்வை விளங்கினால் தப்பான விஷயத்தில் ஆசை வராது. நான் ஆசைப்படுறேன்னு நினைக்கிறதுனால தான் ஆசை வருது. தப்பான ஆசைகள், தவறான கோபம். இன்னும் மனிதனுடைய மனதின் நிலைகள் 2. ஒண்ணு ஆசை, இன்னொன்னு கோபம். மற்றது எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துரும். அன்பு, பாசம், அது இது. இது எல்லாமே இந்த ஆசைக்குள்ள வந்துரும். கோபத்துக்குள்ள வெறுப்பு, பொறாமை, எல்லா கெட்ட குணங்களும் கோபத்துக்குள்ள வந்துரும். இந்த 2 குணங்களும் மனுஷனுக்கு தேவையான குணங்கள் தான். மனுஷனுக்கு ஏன் அல்லாஹ் ஆசைப்படணுமே? யார் அல்லாஹ்விற்காக நேசித்தாரோ, அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்விற்காக கோபப்பட்டாரோ, அல்லாஹ்விற்காக கொடுத்தாரோ, அல்லாஹ்விற்காக தடுத்தாரோ, அவருடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆயிருச்சுன்றாங்க. ஈமான் என்ன ஆயிருச்சு? அப்பதான் ஈமான் பரிபூர்ணமாக ஆகும். அவர் அப்படின்னா என்ன? எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யணும். எப்ப அல்லாஹ்வுக்காக செய்வாரு? அல்லாஹ் யாருன்னு விளங்கிட்டா அப்ப செய்வார். யாருன்னு விளங்கலன்னா அல்லாஹ்வுக்காக எப்படி செய்ய முடியும்? அப்ப இந்த பாடங்களை யார் படித்தார்களோ அவங்க தான் இந்த ஹதீஸ்ல அமல் செய்ய முடியும். எல்லாரும் அமல் செஞ்சிட முடியாது. அப்ப யார் இந்த பாடங்களை படித்தார்களோ அவர்கள் தான் தங்களுடைய ஈமானை பூர்த்தியாக ஆக்கிக் கொள்ள முடியும், பரிபூர்ணமாக ஆக்கிக் கொள்ள முடியும். வேற தொழுததுனால, நோன்பு வச்சதுனால, 1000 ஹஜ் செஞ்சா கூட ஈமான் பரிபூர்ணமாக ஆகாது. ஈமான் அரைகுறையா தான் இருக்கும். யார் இந்த பாடத்தை விளங்குறாங்களோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? ஈமானை பரிபூர்ணமாக ஆக்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வஹுவ மஅக்கும், அவன் உங்களோடு தான் இருக்கிறான். என் கூட இருந்து என்ன சும்மா வேடிக்கை பார்க்குறான். சும்மா இருக்கிறானா அவன்? ஐனமா குன்தும், நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களோடு அவன் இருக்கிறான். என்ன பண்றான்? நான் என்னெல்லாம் பண்றேனோ அதெல்லாம் அவன் பண்றான். அவனும் நானும் சேர்ந்துதான் பண்ணுகிறோம் எல்லா காரியங்களையும். அதைத்தான் நம்ம சொன்னோம். ஓம் அப்படின்னா என்ன? செய்கிறோம். நான் செய்கிறேன் அப்படின்னா என்ன வருது? நஃப்சானியத் வருது. நான் செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன் இல்ல. நாங்கள் செய்தோம். அதுதான் ஓம்னு சொல்றோம். இது மரமண்டைக்கு விளங்காடி நம்ம என்ன பண்ண முடியும்? விளங்காத மரமண்டைகளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுல என்ன தப்பு இருக்குது? ஓம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது நானே இறைவன் அவங்க கூட தான் சொல்றாங்க. அப்ப நீ இறைவன் சொல்லிட்டு அவங்க கடவுளை வணங்குறேன்னு சொன்ன அர்த்தமா? காபிர்கள் கூட தான் இறைவன் சொல்றாங்க, கடவுள்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கடவுள்னு சொல்லிட்டா, தெய்வம்னு சொல்லிட்டா உடனே நாமளும் காபீர் ஆயிட்டோம்னு அர்த்தம். நான் நான் இல்லை, நாங்கள். நாங்கள்னாலும் நாங்க 2 பேருன்னு இல்லை.
நாங்க 2 பேருனாலும் 2ம் சேர்ந்து ஒண்ணுதான். ரெண்டுன்றதுனால இங்க 2 இல்ல. இங்க இருப்பது என்னதான்? ஒன்றே ஒன்றுதான். இப்ப அதை விளங்கிட்டா அனியத் ஏக். நான் என்பது ஒன்றுதான். இக்ரார் தோ. 2 பேரும் சொல்றாங்க. இப்ப என்னிலிருந்து நான் அடிமை, நான் இயலாதவன், நான் ஜாகில், உண்மை. எல்லாமே என்னதான்? இந்த வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்தால் இது உண்மை. யார் பேசுறது? அடிமை பேசுறது. யார் பேசுறது? அடிமை பேசு. இதே வாயிலிருந்து வருகிறது நான் ஹயாத்துள்ளவன், நான் அறிவுள்ளவன், நான் எஜமான், நான் இறைவன். இது யார் பேசுறது? அல்லாஹ் பேசுகிறான். அனியத் ஏக் இக்ரார் தோ. நான் நிலையில்லாதவன், அடிமையுடைய பேச்சு. நான் நிரந்தரமானவன், அல்லாஹ்வுடைய பேச்சு. அனியத் ஏக் இக்ரார் தோ. அனியத் ஏக் 3 பாடங்கள் இருக்கு. உஜூத் ஏக் தாத் தோ. சொல்லுங்க. உஜூத். உஜூத்னா என்னது? உள்ளமை, உள்ளடக்கம், மூலம், ஒன்று, இருப்பு, ஒன்று. தாத், ஆட்கள், பொருட்கள், 2. பொருட்கள் உஜூத் ஏக், உஜூத் ஏக் தாத் தோ. பொருள் ஒன்று, ஆட்கள் 2. ஹரக்கத் ஏக் நிஸ்பத் தோ. ஹரக்கத் ஏக் நிஸ்பத் தோ. அசைவு ஒன்று, தொடர்பு 2. தொடர்பு 3வது. அனியத் ஏக் நான் தன்மை ஒன்று. இக்ரார் தோ. சொல்வது 2 பேர். ஒன்று அடிமை, இன்னொன்று அல்லாஹ். இந்த வாயிலிருந்து நான் பேசுறது மட்டும்தான் உரிமை இருக்குதா? எனக்கு தான் உரிமை இருக்குது, அல்லாஹ்வுக்கு உரிமை இல்லை. ஏன்னா இது ஏன் வாய். நான் அடிமைன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது? அனுமதி இருக்குது. நான் அல்லாஹ்னு சொல்றதுக்கு அல்லாஹ்வுக்கு அனுமதி கிடையாது. அப்போ இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? இது பெருமையா? அல்லாஹ்வுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றது, இது அல்லாஹ்வுக்கு அனுமதி கொடுக்கிறது பணிவா, இல்ல அனுமதி இல்லைன்னு மறுக்கிறது பணிவா? அல்லாஹ்வுக்கு அனுமதி கொடுக்கிறது என்னது? அல்லாஹ்வுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னா நீ எங்க இருக்கிற, நானா இருக்கிறேன்னா அது என்னது? பெருமை. ஆனா எல்லாம் என்ன செய்யறாங்க? மாத்தி வழங்குறாங்க. நான் அல்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு அனுமதி கொடுத்து ஒருத்தர் அல்லாஹ் பேசுனா இவர் பெருமை அடிக்கிறாரு. அனுமதி கொடுக்காம அல்லாஹ்லாம் எங்க இருக்கிறான்? அவன் எங்கேயோ அரசுக்கு மேல 7 வானத்துக்கு மேல அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான். இங்கெல்லாம் அவன் கிடையாது. இங்க நான் தான் இருக்கிறேன். இங்க நான் தான் ராஜா, நான் தான் எஜமா. இதுக்கு நான் தான் ஓனர், நான் தான் பேசுவேன். இந்த என் வாயால நான் தான் பேசுவேன், யாரும் பேசக்கூடாது. என் வாய் எனக்கு தான் சொந்தம். என் வாய் எனக்கு தான் சொந்தம். என் அறிவு எனக்கு தான் சொந்தம். என் அறிவு எனக்கு சொந்தம் இல்லை. என் வாய் எனக்கு சொந்தம் இல்லை. யாருக்கு சொந்தம் இது? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன் பேசுவான். இளங்காட்டி எங்கன்னா போய் முட்டிக்கங்க.
விளங்காதவங்க போய் எங்கன்னா செவத்துல போய் நல்லா முட்டி மாண்டே நல்லா அப்பனாச்சும் அறிவு வருதான்னு பார்க்க வேண்டியதுதான். நாம இது என்ன செய்ய முடியாது. விளங்காதவங்களுக்கு பேசல, விளங்குறவங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நானே அல்லாஹ். இங்கேயும் முடிஞ்சிடல, இங்க இப்பதான் அடுத்த கட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அல்லாஹ் தான் இருக்கிறான். முதல் படித்தரம். அதை கடந்து அல்லாஹ் தான் எல்லாம் செய்கிறான். 2வது படித்தரம். அதுக்கும் மேல வரும், நானே அல்லாஹ். நானே அல்லாஹ்னா இந்த சின்ன இடத்துல இல்ல, நானே அல்லாஹ் என்று இந்த முழு பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் சொல்கிறான். இந்த சின்ன உடலில் இருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்லல, அந்த முழு அல்லாஹ் தான். இந்த வாய் பேசுதுன்னா வாய் தான் பேசுது, அவரு பேசல அப்படின்னு அர்த்தமா? வாய் பேசுனா அவரு பேசினான்னு அர்த்தமா? வாய் தானங்க சொல்லுச்சு. அடி உழுகுது முதுகுல. வாய் சொன்னா வாயில அடிக்கிறீங்க, முதுகுல அடிக்கிறீங்க. நானா சொன்னா என் வாய் தானே சொல்லுச்சு. வாய் சொன்னா வாய் சொல்லல, இந்த ஆளே சொல்றார். அப்படி ஒரு படைப்பிலிருந்து இந்த வார்த்தை வந்தால் அந்த படைப்பு சொல்லல, முழு அல்லாஹ் தான் அந்த படைப்பின் மூலமாக சொல்லுகிறார். அது அந்த படைப்பும் விளங்கணும், கேட்கிறவங்களும் விளங்கணும். மனிதன் அல்லாவை அடைவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாவையே காட்டுவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாவுடைய பிரதிநிதி. அப்ப அவன் வாயால் அல்லாவே பேசணும், அவன் கையால் அல்லாவே செய்யணும். அப்படி யார் தன்னை அல்லாவிற்கு அர்ப்பணிக்கிறார்களோ, இதுதான் அல்லாஹ்ட்ட அர்ப்பணிக்கிறது, அவர்கள்தான் முழுமையான மனிதர்கள். இதுக்குத்தான் நபிமார்கள் வந்தாங்க, வலிமார்கள் வந்தாங்க, 4 வேதங்கள் வந்துச்சு, குர்ஆன் வந்துச்சு. எல்லாம் அல்லாஹ்வோடு மனிதன் எப்படி என்ன செய்யறது, ஒட்டுவது. அல்லாஹ்தாலா பூர்த்தியாக்கி தருவானா. அவனுடைய பாக்கியங்களை அல்லாஹ்தாலா பரிபூர்ணமாக ஆக்குவானா, விரைவுபடுத்துவானா. நம்முடைய ஷேகுமார்களுக்கு அல்லாஹ்தாலா கொடுத்ததை போல பரிபூர்ணமான உயர்ந்த அந்தஸ்துகளை எல்லாம் நமக்கு தருவானா. இதோட முடிஞ்சிடல. நானே அல்லாஹ் முடிஞ்சு போச்சு இல்லை, இதுக்கு மேலேயும் இருக்குது. இதுக்கு மேலதான் இருக்குது. என்ன ஆகணும்? சொர்க்கத்தை அடைய வேண்டும். என்ன அடையணும்? சொர்க்கவாசியாக நாம் ஆக வேண்டும். சொர்க்கவாசியாக ஆகுவதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அதுதான் இறுதி எல்லை. சொர்க்கத்துக்கு போயாச்சு, அதுக்கப்புறம் எதுவும் இருக்குதா? அவ்வளவுதான். சொர்க்கம் அப்படி நிரந்தரமாக சொர்க்கத்தில். அது எத்தனை வருஷம்? 1000 வருஷமா, 2000 வருஷமா, 1,00,000 வருஷமா? என்ன இல்லை, எல்லையே இல்லை. அந்த சொர்க்கவாசியாக மனிதன் ஆக வேண்டும். இப்ப அல்லாஹ்வை அடைஞ்சிட்டான். அல்லாஹ்வை அடைந்தால் போதாது, மனிதன் என்ன ஆகணும்? சொர்க்கவாசியாக. சொர்க்கவாசியாக ஆகணும்னு சொன்னா, மனிதன் சொர்க்கவாசியாக ஆனால் மனிதனோடு சேர்ந்து அல்லாஹ்வும் சொர்க்கவாசியாக ஆகணும். அல்லாஹ்வும் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் தானே செய்யறான். அல்லாஹ்வும் அந்த நிலையை அடைவதற்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அல்லாஹ்தாலா சரியான விளக்கத்தை தருவானா. இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக விளங்கணும். அவசரப்பட்டா புரியாது. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு, அவனுக்கு புத்தி மட்டும் இல்லை, புத்தியே கிடையாது. அவசரக்காரனுக்கு என்ன கிடையாது? புத்தியே கிடையாது. அந்த அவசரம் சொன்னது ஷைத்தான் அல்ல,
விஜுலத்து மின ஷைத்தான். அவசரம் ஷைத்தான்லேருந்து இருக்குது. அவசரமாக விளங்கிடலான்னா ஒன்றும் விளங்காது. நிதானமாக பொறுமையாக என்ன சொல்ல வராங்க, எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க, அதை நிதானமாக விளங்குறவங்களுக்கு அல்லாஹால விளங்கி தருவான். இப்போ அல்லாஹால மறைந்த பொக்கிஷமாக இருந்தானே, அப்பவே அல்லாஹ் எல்லா ஆற்றலும் இருந்துச்சு, அப்படி இருந்திருக்கலாமே. இப்போ தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தணும் தானே எல்லாம் நாடுனா. எல்லா ஆற்றலும் இருக்குது, ஆனால் அந்த ஆற்றல் வெளியாக வேண்டும். அல்லாஹ் பேச முடியும், ஆனால் மனிதனை கொண்டு தான் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹால தான் பேசுவதற்காக மனிதனை படைத்தான், தான் சிந்திப்பதற்காக மனிதனை படைத்தான். மனிதனை கொண்டு அல்லாஹ் தான் பேசுகிறான், மனிதனை கொண்டு அல்லாஹ் தான் செய்கிறான், மனிதனை கொண்டு தன்னுடைய ஆற்றலை அல்லாஹ் தான் வெளிப்படுத்துகிறான். தன்னுடைய ஆற்றலை அல்லாஹ்தாலா மனிதனை கொண்டு பரிபூர்ணமாக்குவான். அதுதான் சொர்க்கம். இப்ப மனிதன் உச்சகட்டத்தை அடைந்தால் அல்லாஹ் தன்னை உச்சகட்டமாக வெளிப்படுத்தி கொண்டான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? அப்ப வெறும் மனுஷன் மட்டும் அல்லாஹ் படைச்சிருக்கலாமே. அல்லாவுக்கு எல்லாமே வேணும்னு ஆசை. கல்லையும் படைச்சான், மண்ணையும் படைச்சான், மரத்தையும் படைச்சான், விலங்குகளையும் படைச்சான். படிப்படியாக கடைசியில தான் எல்லாம் மனுஷனை படைக்கிறான். மனுஷனுக்கு பிறகு வேற ஒன்றும் எல்லாம் படைக்கல. ஏன்? வேற ஒன்றும் தேவையில்லை. இந்த மனுஷனை கொண்டே தன்னுடைய முழுமையான வெளிப்பாட்டை அல்லாஹ் கொண்டு வர முடியும். அப்ப அல்லாஹால முழு ஆற்றலோடு வெளிப்படுவதற்காக மனிதனை தயார்படுத்தி கொண்டு வருகிறான். ஒவ்வொரு நபிமார்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே முழு தீன் அல்லாஹ் கொடுத்துடலையே. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யப்பட்டுச்சு? தீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பரிபூர்ணமாக ஆக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீன் படிப்படியாக அல்லாஹ்வுடைய முழு ஆற்றலாக வலிமார்கள் மூலமாக பரிபூர்ணமாக்கப்பட்டு வந்து இப்பொழுது அது தன்னுடைய உச்சகட்ட நிலையை அடைவதற்கு தயாராகிருச்சு. இன்ஷா அல்லாஹ் அது கூடிய விரைவில். உலகமும் எப்படி போயிட்டு இருக்குது? ரொம்ப வேகமா மோசமா போயிட்டு. எப்ப என்ன நடக்கும்னு தெரியல. அல்லாஹ்வுடைய அதாபுகளும், எங்க பார்த்தாலும் நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள், இயற்கை பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள், அதுக்கு மேல மனிதர்களுடைய அட்டகாசங்கள், அநியாயங்கள் பெருகி போச்சு. அரபு நாடுகள், ஹிஜாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த பூமி, அந்த பூமியில் எல்லா அனாச்சாரங்களும் நுழைஞ்சிருச்சு. சிலை வழிபாடு வரைக்கும் நுழைஞ்சிருச்சு. அரபு பேசக்கூடிய மக்கள் சிலை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. போர்கள் எப்போ உச்சகட்டத்தை அடையும் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கு எல்லாம். இப்போ உலகம் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் எப்படி வேணா ஆகலாம். அப்போ அப்படி உலகம் அழியக்கூடிய நெருக்கத்துல ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா தன்னை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய நிலைக்கு அல்லாஹ் போய்கிட்டு இருக்கான். எப்பவுமே அல்லாஹ்வுடைய குதிரத்து எப்ப வெளிப்படும்னா இறுதி கட்டத்துல தான் வெளிப்படும். வேற வழியே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற நேரத்துல அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்தும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய குதிரத் வெளிப்பட போகிறது என்பதற்கு இதெல்லாம் அடையாளமாக இருக்கு. அதாவது வருஷத்துக்கு நடந்த பூகம்பங்கள் எல்லாம் இப்ப வாரத்துக்கு நடக்குது. பல நாடுகள்ல, அமெரிக்கால போன வாரம் மட்டும் 70 பூகம்பங்கள் கிட்ட வந்துச்சு.
ஒரு வாரத்தில் ஒரு மாகாணம், டெக்சாஸ் மாகாணம்ன்ற இதில் 70 பூகம்பம் ஒரு வாரத்தில். இப்போ அது மாதிரி பல நாடுகளில் பூகம்பங்கள் அதிகமாயிருச்சு. இது என்னன்னு சொன்னா, அல்லாஹ் அவனுடைய இந்த பரிபூரணம். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறான். இப்போ நான் அசைகிறது மட்டும் அல்லாவும் சேர்ந்து அசைகிறான். மலை சரியுதுன்னா அங்கே அல்லாஹ் அசையலையா? மலை சரியுதுன்னா மலையோடு சேர்ந்து அல்லாவும் சரிஞ்சிட்டு வரான். அல்லாஹ் தான் அடிச்சுட்டு போறான் வெள்ளத்துல. எல்லாம் அல்லாஹ்வுடைய செயல்கள். அங்கே அல்லாவும் சேர்ந்து அசைகிறான். அல்லாஹ் இப்ப யார் ஈமானை பாதுகாத்து உறுதிப்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் நஷ்டம் அடைஞ்சிருவார்கள். அவங்களுக்கு எந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இல்லை. அவங்க தப்பிச்சா தப்பிக்கலாம், தப்பிக்காமலும் போகலாம். ஆனா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை விளங்கியவர்கள், இந்த கலிமாவை விளங்கியவர்கள், அவர்கள் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு என்னுடைய உதவி கடமையாயிருச்சு என் மேல. அப்ப நமக்கு கவலை இல்லை. நம்ம தலைமையிலேயே அணுகுண்டு விழுந்தாலும் அணுகுண்டு வேணா வெடிக்குமே தவிர நம்ம தலை வெடிக்காது. இன்ஷா அல்லாஹ். நல்ல இந்த இல்முகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்தது நம்மை பாதுகாப்பதற்காக. இந்த எல்லா முசீபத்துகள்ல இருந்து, இந்த பயங்கரமான உலக அழிவிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக. எப்படி அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி கப்பல் செய்ய வச்சு என்ன செஞ்ச, உலகமே அழிந்துச்சு, அவர்களை பாதுகாத்து. அது மாதிரி அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பதற்காக இந்த கலிமாவை, இந்த தீனை நம்முடைய ஷேகுமார்கள் மூலமாக நம்ம வரைக்கும் கொடுத்து, அதுல பரிபூர்ணமாக முழு நம்பிக்கையோடு நம்மளை அல்லாஹ் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் தெரிஞ்சவங்களும் இதுல யாருக்கும் நம்பிக்கையே இல்லை. எல்லாம் துனியா 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 துனியா, காசு பணம் காசு பணம் காசு பணம், பங்களா வீடு காரு, இதே இதே நினைப்புலதான் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர யாருக்கும் அல்லாஹ்வுடைய நினைப்பும் இல்லை, கலிமாவுடைய விளக்கமும் இல்லை. அல்லாஹ் நாமளும் இன்னமும் தாமதப்படுத்திக்கிட்டு, இன்னமும் நாம ஈமானில் கவனம் செலுத்தாம நாம அசட்டையாக இருந்தோம். அல்லாஹ் பாதுகாக்க. அல்லாஹ் கொடுத்த இந்த ஈமானை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை. ஏதோ கேட்டோம் போனோம்னு இருந்தா இதுல பிரயோஜனம் இல்லை. எந்த அளவுக்கு இதை நாம பயன்படுத்துகிறோமோ, இதுல கவனம் செலுத்துறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வானாக. அவனுடைய தீனை பூர்த்தியாக்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய நிலைகளை அல்லாஹ் தஆலா உயர்த்துவானாக. நம்முடைய சுலூக்கை பரிபூர்ணமாக ஆக்குவானாக. சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد
सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्लि अलैहि